ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் ஃபேமிலி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே நல்லபடியாக மகளிர் தினத்தை கொண்டாடுங்க. நீங்கள் கொண்டாடுனீங்களான்னு கேட்பீங்க. நான் அது கொண்டாடினதெல்லாம் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறது. ஆண்களை விட பெண்கள் உண்மையிலே மன வலிமை அதிகமான உள்ளவங்க, உடல் வலிமையுமே அதிகமாக உள்ளதுனால தான் கடவுள் பெண்களுக்கு அந்த ஒரு தாய்மை பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நான் ஒரு இதில் படித்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி மகளிர் தினங்கிறதுனால யூடியூப்பில் ரொம்ப சக்ஸஸாக இருக்கக்கூடிய சங்கீதா வினோத், சீதா வினோத் இவங்களை பற்றி பேச போகிறோம். இல்லை, இவங்கள மாதிரி என்னைய மாதிரியே தருண் சுந்தர் ஃபேமிலியோட சங்கதி என்னைய மாதிரியும் நீங்கள் எப்படி யூடியூப்பில் முன்னேறலாம், யூடியூப்பில் நாங்கள் கடந்து வந்த பாதை எப்படி, இன்றைக்கி என் முகம் ஓரளவுக்கு தெரியுதுன்னா அதுக்கு என்னெல்லாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ அவமானங்கள் தாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் யூடியூப்பில் எப்படி வந்தேங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுலேயுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். என்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேச முடியல, வீசிங் ப்ராப்ளமாக இருக்குது, மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். நாளைக்கு வீடியோ போட மாட்டேன், நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. யூடியூப்பில் நான் ஃபஸ்ட்டு விளையாட்டாக தான் ஆரம்பித்ததுங்க, ரொம்ப விளையாட்ட ஆரம்பித்தது தான். எங்கள் வீட்டுக்காரர் என் பையன் விளையாடுறான், தருண் மட்டும்தான் அப்போ இருந்தான், சுந்தர் பிறக்கலை. தருண் விளையாடுறதெல்லாம் வீடியோவை எடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்போ அது நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது இதையே யூடியூப்பில் சும்மா போட்டு விடுவோன்ட்டு சும்மா எங்கள் வீட்டுக்கார் போட்டு விட்டார். அதில் யாரோ ஒரு 10 பேர் பார்த்தாங்கங்க. இந்த 10 பேர் நமக்கு யாருன்னே தெரியாதே, 10 பேர் பார்த்துட்டாங்களேங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம வீடியோ 10 பேர் பார்த்துட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாளே என் பையன் பிறந்துட்டான். பிறக்கவும் இவனும் குழந்தையா இருந்தானா 2 பேருடையதையும் சேர்த்து போட ஆரம்பித்தோம். கொஞ்சம் நல்லா ஒரு 200 பேர் 300 பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ பேர் நமக்கு எங்கேருந்து வராங்க அப்படின்ட்டு எனக்கு சந்தோஷம். ஆனால் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4-5 பேர் தான் இருந்தாங்க. என்னுடைய முதல் சப்ஸ்கிரைபர் யாருன்னா என் வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, பொண்ணு, எங்கள் அக்கா, நமக்கு தெரிஞ்சவங்க, இப்படி எல்லாமே. இப்போ கடைக்கு போகிறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் சொல்லி அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொந்தக்காரவங்ககிட்டலாம் சொல்லி அதெல்லாம் என்னெல்லாம் ரொம்ப சீப்பாக நினைப்பாங்கங்க நெசமாகவே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி 15-20 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களாம் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க 20வது சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு யாருன்னு ஞாபகம் இருக்குது. அந்தளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கெஞ்சி கெஞ்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஒரு 100 பேர் 100 பேருக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தான் போடுவேன். நிறைய சமையல் வீடியோ போட ஆரம்பித்தேன். சமையல் வீடியோ போகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப செலவாகும். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு நாள் நான் வாங்குகிற அரிசியே டெய்லி 1/2 கிலோ அரிசி, டெய்லிக்கு காய்கறிகள் வாங்குவேன். மொத்தமெல்லாம் வாங்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நம்ம நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக வாங்கிக்கிறோமேனு கம்மியாக தான் வாங்குவேன். அப்போ சமையல் வீடியோ போடுறதுக்கு அதுக்கு தனியாக செலவு பண்ணுற மாதிரி போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் விலாகே போட ஆரம்பிச்சிட்டேன், லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு ஐடியா கொடுக்க யாருமே இல்லை, நம்மளை தூக்கி விட யாரும் இல்லை, ஒரு டெக்னிக்காக சொல்லித்தர யாரும் இல்லை. என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் போடுவேன், போனால் போகுது அப்படின்ட்டு. அப்புறம் சீரியல் போடுவேன், என்னமோ போட்டேங்க. அதெல்லாம் போடக்கூடாதுங்கிறதே தெரியாது எனக்கு. ஏதேதோ போட்டு ஏதேதோ பண்ணி எனக்கு ஒரு நல்ல வழியில் வர தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து விவசாயத்தை பற்றி நல்லா எங்கள் ஊரில் நாங்கள் பட்ட கஷ்டம், விவசாயத்துக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகள் எப்படிலாம் கஷ்டப்படுவோம், அப்படி எங்கள் அம்மா எப்படி காடு கரையில் கஷ்டப்படுங்கிறத நான் வீடியோவை போட ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி தான் நான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தேன். அப்புறம் எங்கள் ஊரில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன உன் தங்கச்சி யூடியூப்பில் வருதாம்ல, எங்கள் அப்பாட்ட என்ன உங்கள் பொண்ணு யூடியூப்லலாம் வருது நான் பார்த்தேன் அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அப்புறம் கும்பகோணத்துக்கெலாம் போனோம் அப்படின்னா கூப்பிடுவாங்க, நீங்கள் தானே யூடியூப்பில் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். கோயிலுக்கு, பெரிய கோயிலுக்கெலாம் போயிருந்தேன், அங்கெல்லாம் என்னை பார்த்து கூப்பிட்டு
நீங்கள் யூடியூப்பில் வருவீங்களா அந்த அக்கா தானே அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு 2 பேருக்கு தெரியிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷம். பெரிய அளவுக்குலாம் இல்லை, இப்படி நம்மளை கூப்பிட்டு ஒரு இடத்துல கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேர் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நம்மளை கூப்பிட்டு நீங்கள் யூடியூப்பில் வர்றீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ பெருமையாக இருக்கும் நிஜமாவே. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா. எடிட் பண்ணணும், எடிட் பண்ண எனக்கு தெரியவே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் சொல்கிறீங்களே எனக்காக சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள், ப்ரமோஷன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே கேட்டதில்லை. நான் நானாக கஷ்டப்பட்டு நானாக முன்னேறி நானாக தான் வந்தேனே தவிர எனக்கு யூடியூப்பில் என் ஃபேமிலியிலேருந்தும் சரி, தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்கலேருந்தும் சரி, எனக்கு யாருமே உதவி செஞ்சதில்லை. நானாக தனியாலாம் நின்று தான் இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போட்டுருக்கேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னை இலக்காரமாக பேசின சொந்தக்காரவங்க நிறைய பேர், இதெல்லாம் என்னத்தை உருப்பட போகுது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். அவங்க முன்னாடி ஏதோ நான் இப்போ என் வீட்டு செலவுக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம் வந்தாலும் ஏதோ என் செலவுக்கு வருதா இல்லையா, ஏதோ என்னுடைய ஒரு செலவுக்கு வீட்டு செலவுக்கு வருதில்ல. ஒரு அரிசி பை வாங்கிக்கிறவேன், ஒரு கடன் கட்டிக்கிறவேன், ஒரு லோன் கட்டிக்கிறவேன், என் செலவுக்கு வருதா இல்லையா. இன்றைக்கி என்னை இலக்காரமாக பேசின தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நமக்கு காசு கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், நெகட்டிவ் கமெண்ட்டை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. நெகட்டிவ் கமெண்டு பேட் கமெண்ட் போடுறவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க தான் போடுறாங்க, சரிங்களா. உங்களுக்கு பேச உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களை பற்றி நீங்கள் என்ன வேணால் பேசிக்கலாம், உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக உள்ளவங்களை பற்றி நீங்கள் பேசலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கி வினோத் சீதா பற்றி நான் பேசுகிறேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன், எனக்கு வியூஸ் போகுது, நான் பேசுகிறேன். அதை பற்றி கமெண்டில் நீங்கள் ஏன் வியூஸுக்காக பேசுகிறீங்களான்னா, ஆமாம் வியூஸுக்காக தான் பேசுகிறாங்க. யூடியூப்பில் யாரும் பொழுதுபோக்குக்காக வீடியோ போடுறது கிடையாது. பொழுதுபோகலைங்க, இன்றைக்கி எனக்கு நேரம் போகலை அப்படின்னா வீடியோ போடுறாங்க, அப்படி கிடையாது. ஏதோ நம்ம செலவுக்காகும், நம்ம குடும்ப செலவுக்காகும். இப்போ நான் கஷ்டப்பட்டு நான் வீடியோ போடுறேன்னா நான் என் பிரசவ செலவுக்கு வேணும், எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. எங்கள் அம்மா இல்லைங்க, செத்து போச்சு. எங்கள் மாமியார் இல்லை, இறந்து போயிட்டாங்க. எங்கள் அக்கா ஒரு ஆள் தான் இருக்குது, அவ்வளோ தூரத்தில் இருந்து அது வரணும். அது வர்றதுக்குள்ளே எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு, நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் யாரை கூப்பிட்டு போவேன். அந்த மாதிரி நம்ம இதுக்கு நம்ம அவசரத்துக்கு நமக்கு கையில் காசு வேணும், யாரையோ ஒருத்தரை சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு போகணுன்னாலும் அதுக்கும் காசு வேணும் இல்லையா. நான் யாரை எதிர்பார்க்காம நானாக என் சொந்த காலில் நின்று உழைச்சி முன்னேறி வரணும்னு சொல்லி தான் யூடியூப்பை ஆரம்பித்தேன். இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ், நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்னை மாதிரி இருக்கீங்க. நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க, யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் மனசில் தோன்ற விஷயத்தை வெளிப்படையாக பேசுங்க. ஆனால் அதை பற்றி யார் என்ன இதை சொல்லுவாங்களோ அதை சொல்லுவாங்களோன்ட்டு பயப்படாதீங்க. தைரியமாக இருந்து யூடியூப்பில் வீடியோ போடுங்க, நீங்களும் முன்னேறி வரலாம். நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஒரு 2.5 வருஷம் ஆகுதுங்க யூடியூப்பில் ஒரு 6-7 மாதம், 7 மாதத்தில் கூட ஒரு 5-6 மாதம் சம்பளம் வாங்கிட்டேங்க. கூட 1 மாதம் 2 மாதம் வரல, அதை பற்றி நான் கவலைப்படலை. இன்னொருத்தவங்க கூட யூடியூப்பில் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. 2 மாதம் எனக்கு சம்பளம் வராமல் பிப்ரவரி மாதம் வந்துச்சுங்க. 2-3 மாதத்தோட சம்பளம் சேர்த்து வந்துச்சு. 10,550 ரூபாயோ என்னமோ வந்துச்சுங்க. 10,500 ரூபா. நான் இந்த மாதம் லோன்லாம் கட்டணும், குழு கட்டணும், மகளிர் குழு கட்டணும். அதுக்காக நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய தேவைக்கு நான் யூடியூப்பை பயன்படுத்திக்கிறேன். யூடியூப்பை நல்ல விதத்தில் பயன்படுத்தினா நல்ல விதத்தில் நம்ம முன்னேறி போகலாம். நீங்களுமே எல்லா பெண்களும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, ஒரு பூ கட்டினாலும் சரி, உங்கள் வீட்டில் சிப்ஸு போட்டாலும் சரி, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, ஒரு டெய்லரிங்கா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுங்க. கண்டிப்பாக நீங்களும் முன்னேறி வரலாம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். யாரும் பயப்படாமல் யூடியூப்பில் முகத்தை காமிச்சு வீடியோ தைரியமாக போடுங்க. நீங்களும் எங்களை மாதிரி முன்னேறி வாங்க. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பாய். முடிஞ்ச ஒரு லைக் போடுங்க. பாய்.